கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர்ன்னு சொல்லி வேதாந்தத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை தொழுது கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனா தங்களுடைய காரியங்கள் ஒரு சிலது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கர்த்தர் செய்றாரு? நமக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு விலகி போறத பின்வாங்குவது. இது ஒரு சாபமா போகுது குடும்பத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் போட்டோக்களுக்கும், மனுஷர்களுக்கும், விலங்குகளுக்கும் மகிமை செலுத்திக் கொண்டிருப்பது. அப்படி இருக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இது அவங்களுடைய வாழ்க்கையில சாபமா போகுது. 3வதா பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை பராமரிக்காமல் இருப்பது. படித்து, பெத்து, வளர்த்து, ஆளாக்கி, நல்ல ஒரு படிப்பை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, அவங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதிர்காலத்தில நம்ம பிள்ளைகளோட இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது, பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய சுயத்தினால, தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், தங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு, தங்களுடைய பிள்ளைகள ஆளாக்கிட்டாங்கன்ட்டு ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தங்களுடைய பெற்றோர்கள போய் பராமரிக்காம, முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய்